அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஒரு லக்கணம், மனித வாழ்க்கை லக்கணம் என்பது ஒரு பெரிய சொத்து. உங்களுடைய லக்கணத்தை நீங்கள் எப்பயுமே பெருமையாக வைத்துக் கொள்ளணும், சிறுமையாகவே வைத்துக் கொள்ளக்கூடாது. நல்லா ஹாப்பினஸ்ஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய லக்கணம் என்று சொல்லக்கூடிய முகம். லக்கணத்திற்கு ஜோதிட சாஸ்திரம் மலை அப்படிம்பாங்க. மலை மலைன்னா துணிப்பாக காட்டக்கூடியதான். அதுலதான் எல்லா கட்டத்திலையும் சாதாரணமா போட்டிருப்பாங்க. ஆனா லானா போட்டு இக்கனா போட்டிருப்பாங்க. லக்கு அப்படின்னு போட்டு ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லக்கணத்திற்கு என்ன பெருமை இருக்கிறது? ஒரு லக்கணத்திற்கு என்ன பெருமை இருக்கிறது என்று சொன்னால் ரெண்டு பெருமை இருக்கிறது. லக்கணத்திற்கு பெருமை என்ன தெரியுமா? ரெண்டு பெருமை இருக்கு. லக்கணத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? ரெண்டாம் பாவத்துல என்ன இருக்குது? தன குடும்பம். இந்த லக்கணம் தனத்தை சம்பாதிக்கும், பொருளை சம்பாதிக்கும். ஒரு லக்கணம்னா கண்டிப்பாக தனத்தை சம்பாதிக்கும். ஒரு அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான். ஒரு லக்கணம் என்று சொல்லக்கூடியது தனத்தை சம்பாதிக்க கற்றுக்கொண்டு விட்டால் 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அயனசயன போகஸ்தானம் சூப்பரா இருக்கும். லக்கணத்திற்கு மரியாதை கொடுக்கின்ற இடம் 12ஆம் இடம் என்பது அயனசயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லுவீங்க. என்னதான் இருந்தாலும் விரயம் பொருளாதார விரயம் எல்லா மனிதனுக்குமே உண்டுதான். ஆனால் தூக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷம் இருக்குது பார்த்தீங்களா? காலையில ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சு லைட்டையெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. ஒரு 5 நிமிஷம் பிறண்டு விடுத்து ஒரு எந்திரிச்சிருமா, இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிப்போமா என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்தை, சயன ஒரு போகத்தை கொடுக்கக்கூடியது 12ஆம் இடம். அப்ப லக்கணத்துக்கு ரெண்டு பக்கம் என்ன இருக்குது? துட்டு இருக்குது, குடும்பம் இருக்குது. இந்த பக்கத்துல நல்ல அழகான தூக்கம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இதுல யாரு கொடுத்து வச்சவங்க? லக்கணம் பயங்கரமான கொடுப்பினை உள்ளது. அதை போட்டு என்ன சொன்னாங்க, நாம கோதறி வச்சுக்கிட்டோம். கோதறி வச்சுக்கிட்டோம். வாய் இருக்குது, ரெண்டாம் இடம். அன்பா பேசுங்க, அறிவா பேசுங்க. ஒருத்தண்ட பேச்சு கொடுக்கும் போது அன்பா பேசுங்க. ஐயா வணக்கம். அவங்களுடைய பேச்சிலே என்ன சொன்னா, எதிராளி மயங்க வேண்டும். அதற்கு தான் வாயை கொடுத்தான். உங்களை பேச்சை நீங்க கொடுத்து என்ன சொன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத பேச்சு இருக்கணும். சில பேர் நடிப்பான், வாயை வச்சுக்கிட்டோம், ஐயோ உங்களை மாதிரி தெய்வம் எவன் இல்லையம்மா, அப்பயே தெரிஞ்சு உனக்கு என்ன வேணும், ஏதோ நீ எதிர்பார்த்து வாரையே அப்படின்னு நான்லாம் கேட்டுருவேன். அப்ப அவன் எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன் என்ன சொன்ன பேசணும். அப்ப லக்கணம் நிம்மதியாக இருக்கும். நைட்டு படுத்தியா, சந்தோஷமா தூங்கு. காலையில வர்றத காலையில பார்த்துக்கிடுவோம். முன்னோர்கள் என்னென்ன, குலதெய்வத்தை என்ன, இன்னைக்கு நாள் நல்லா போச்சையா, நான் நல்லா இருக்கையா, இன்னைக்கு நான் ராத்திரி நிம்மதியா கொடு அப்படின்னு நீ நினைச்சேன்னா உன்னுடைய லக்கணம் சூப்பரா வந்துடும். அப்ப எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய லக்கணத்திற்கு 2-12 இயக்கினானோ அவன் சிறப்பானவன். அவன் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பான். அப்ப லக்கணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 2-12க்கு உண்டு. சரி, இந்த 7ஆம் இடம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? பெண்ணாக இருந்தால் 7ஆம் இடம், ஆணாக இருந்தால் பெண் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு 2 பக்கத்துல என்ன இருக்கு? 7ஆம் இடத்துக்கு 2 பக்கத்துல ஒரு 6ஆம் இடம் இருக்கா, அதுக்கடுத்து ஒரு 8ஆம் இடம் இருக்கா. 7ஆம் இடத்துக்கு 2 பக்கத்துல என்ன இருக்குது? 6, 8 இருக்குது. அப்ப கல்யாணம் முடிச்ச அத்தனை பேர் என்ன சொன்னான்னு யார்கிட்ட இம்சப்படுறான்? இந்த 7ஆம் பாவத்துக்கு உண்டான கணவன் அல்லது மனைவியிடம்
அவர்களிடம் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய 6ஆம் பாவத்தை நீ ஏக்கிறாத, என்னுடைய 8ஆம் பாவத்தை நீ ஏக்கிறாத, 7 இழுத்துறாத அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு எப்ப பிரச்சனை எல்லாம் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால், நண்பன், மனைவி, தோழன், தோழி, எக்ஸட்ரா 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 பூரா எங்க இருக்குது? உங்களுடைய 6ஆம் பாவம் 7ஆம் பாவத்திற்கு, உங்களுடைய 7ஆம் பாவத்திற்கு உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் பாவமாகவும், உங்களுடைய 8ஆம் பாவம் அந்த 7ஆம் பாவத்திற்கு உங்களுடைய 8ஆம் பாவமா வரும். அப்ப என்ன செய்யும்னா, அதனாலதான் எல்லாரும் திருமண வாழ்க்கையை வெறுக்கல யாரும் வெறுக்கல முடியாது. ஏன்னா ஒரு மனைவிக்கு கணவன் இல்லை என்று சொன்னாலும், கணவனுக்கு மனைவி இல்லை என்று சொன்னாலும் வலது கை போன மாதிரி தான். அப்ப இதை யாராவது சிந்திக்கிறோமா அப்படின்னா சிந்திக்கணும். ஆணாகப்பட்ட லக்னாதிபதி 2ஐயும் 12ஐயும் இயக்கு, பெண்ணா அந்த 7 குடையவன் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இவனுடைய 6ஆம் பாவத்தை நீங்க டச் பண்ணக்கூடாது. இவனுடைய 8ஆம் பாவத்தை நீங்கள் டச் பண்ணாமல் இருந்தால், உங்களுடைய கணவருடைய மனைவியுடைய மணவாளனுடைய 8ஆம் பாவத்தை நீங்கள் டச் பண்ணா தான் அங்க பிரச்சனை வரும். அதை போய் நீங்க நோண்டக்கூடாது. நீங்க நோண்டினீங்கன்னா உங்க வீட்டுல 7 ஆரம்பிச்சிடும். அப்ப அதனாலதான் இன்று வரை நாம் என்ன சொன்னா, எந்த ஒரு இதுலையும் பார்த்த உடனே ஒரு 7ஆம் பாவத்தை பார்த்து இன்று வரை எல்லாரும் பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். திடீர்னு இப்ப பேசிட்டு இருக்கும் ஒரு போன் வந்துருச்சுன்னு வைங்க, என்ன 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 அப்படிங்கிற கேள்விதான் வரும். என்னன்னா, நம்மளுடைய 8ஆம் பாவம் அந்த அம்மாவுக்கு 2ஆம் பாவமா இருக்கு, நம்மளுடைய 6ஆம் பாவம் அந்த அம்மாவுக்கு 12ஆம் பாவமா இருக்கு. அப்பங்கும்போது நம்மளை பயமுறுத்தி நம்மளை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய 7ஆம் பாவத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் உங்களுடைய 6ஆம் பாவம் அங்க 7க்கு 12ஆவும், உங்களுடைய 8ஆம் பாவம் அதற்கு 2ஆவும் இருக்கிறதுனாலதான் நீங்கள் இன்று வரை எந்த லக்னாதிபதியும் தனக்கு 7ஆம் பாவத்தை பார்த்து என்ன 7ஐ இழுத்து கொண்டு வந்து விடுகிறதோ என்று சொல்லக்கூடிய ஒரு பயத்தோடு தான் இன்று எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா லக்னாதிபதி என்ன சொன்ன, துட்டை கொண்டு போய் கொடுத்துருங்க, ராத்திரி சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க, நோ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் இருக்குது? துட்டை கொண்டு இந்த கொடுத்தாச்சு, ராத்திரி சாப்பிட்டாச்சு, சந்தோஷமா இருந்தாச்சு, தூங்கியாச்சு. இவனுக்கு என்ன பிரச்சனை? இந்த 2 இவன் கரெக்டா செஞ்சா பிரச்சனை இல்லை, இவனுடைய 6ஐயும் 8ஐயும் அந்த அம்மா தோண்டாம இருந்தா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புரியுதா? இப்ப இதே மாதிரி தான் 10ஆம் பாவத்தை எடுத்துக்கொள்ளும். 10ஆம் பாவத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், 10ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் அப்படிங்கிறத ஏன் ஆபீஸ்க்கு போனவன ஒரு பத்தியை காட்டி விளக்கு பொருத்துறோம். 10ஆம் பாவத்திற்கு என்ன சொன்னா 12ஆம் பாவம், 10ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம், 9ஆம் பாவம். அங்க ஒரு ஆன்மீகம், ஒரு வணக்கம், இங்க ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோம், 2 சாமி இருக்கு. ஏன்னா 10ஆம் பாவம் விளங்கணும்னா 9ஆம் பாவத்தை இயக்கணும். சரி, 10ஆம் பாவத்துல லாபம் சம்பாதிக்கணும்னா 11ஆம் பாவத்தை இயக்கணும். வெற்றி கனியை பறிக்க வேண்டும் என்று சொன்னால் 10ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவத்தை என்ன சொன்னா இயக்கணும். அதோடைய காரகத்துவம் என்ன, அது என்ன காரகத்துவம், அது அந்த கிரகம் என்ன அப்படிங்கிறத நீங்க இயக்கணும். இயக்கினால் 10ஆம் எப்பயுமே ஒரு கட்டத்திற்கு 2 கை, அதற்கு முன்னால உள்ள ராசியும் பின்னால உள்ள ராசியும் எவன் ஒருவன் இயக்கினானோ அவன் வெற்றியடைந்து விடுவான். இதுதான் சூத்திரம். இந்த சூத்திரத்தை யாரும் நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அதனாலதான் என்ன சொல்றான்னா, எப்பயுமே ஒரு
10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில் ஸ்தானத்தில் கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன ஒரு சின்ன சாமி வச்சிருப்பாங்க. சாமி என்பது ஆன்மீகம் என்பது 9ஆம் இடம். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம். லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல எப்பயுமே ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றான்னா, காலபுருஷனுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த எந்த ஒரு அலுவலகத்திலையும் எந்த ஒரு பூஜை ரூம்லையும் ஒரு செம்புல தண்ணி வச்சு அதுல கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு உள்ள கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு ஒரு கும்பம் வைத்து பாருங்கள். உங்களுடைய 10ஆம் பாவம், ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடம் என்பது உங்களுடைய பூஜை ரூம், 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லக்கணத்தை, உங்களுடைய 10ஆம் பாவத்துக்கு 2ஆம் இடம், 10ஆம் பாவத்துக்கு 2ஆம் இடம். அப்ப எந்த மனிதனுடைய பூஜை ரூமில் விளக்கெறிந்து அங்கே ஒரு கும்பம் இருந்தால், இல்ல ஒரு செம்பு நிறைய வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு காப்பர் செம்பு நிறைய 1 ரூபா காயின்ஸ் நிரப்பிங்க, அதுவே கும்பம் தான். அப்படி வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் எப்பயுமே ஒரு கும்பம் இருக்கும். எதுக்கு? காலபுருஷனுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அங்கே இயக்கப்பட வேண்டும். காலபுருஷனுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய 4 போட்டோ ஒரு சாமியெல்லாம் இங்க ஒன்று ஒரு காமதேனு உங்களுக்கு நான் பேசுற இடத்துல தெரியும். ஏன் வைக்கப்பட்டுள்ளது? 10ஆம் பாவத்திலிருந்து அள்ளி கொண்டு போகணும் டெய்லி, சும்மா கிடையாது. வீட்டுக்கு போகும்போது என்ன சொன்னா வந்து மனைவி சிரிக்க வேண்டும், மனைவி சிரிக்க வேண்டும். ஏன்னா அவ சிரிக்கணும்னா நம்ம இங்க 9ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் இயக்கிட்டோம்னா அவளுக்கு என்ன சொல்றான்னா 7ஆம் பாவத்திற்கு அது 3ஆம் பாவம் விருத்தி, 9ஆம் பாவம் என்பது விருத்தி பாவம், 7ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் என்பது 7, 8, 9, 10, 11, அது 5ஆம் பாவம். அப்ப உன்னுடைய வருமானத்தால் உன்னுடைய 9ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் இயக்கப்படுவதனால் உன்னுடைய மனைவி புகழ், 3ஆம் இடம் என்பது புகழ், அப்படியே வந்தவுடனே என்ன சொன்ன ஒரு மலர்ச்சி, ஒரு மலர்ச்சி. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம், எல்லாமே எங்க இருக்குது? நம்ம இயக்குவதனால் அவள் வந்து இயங்கிடுவா. நம்ம இந்த 9ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் இயக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் அவள் எதை இயக்கி விடுவாள்? நம்மளுடைய 6ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் இயக்கி 7:30 இழுத்து ராத்திரி நிம்மதி இல்லாம சாப்பாடு இல்லாம ஆக்கிடுவா. இதற்குத்தான் என்ன சொல்றான்னா, எந்த காலத்திலும் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், பெண்ணுக்கு கணவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். என்ன காரணம்னா, கணவனே கண்கண்ட தெய்வம், கணவனே குரு, கணவனை மதி என்று சொன்னார்கள். அதே சமயத்தில் ஆணுக்கு என்ன சொன்னார்கள்? தாய்க்கு பின் தாரமுடா, அவன் நல்லவளோ கெட்டவளாடா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டாடா, அவளை வந்து என்ன சொன்னாங்க, கெட்டவளாக இருந்தாலும் அவள் திருத்தி தாண்டா நம்மளை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் காரிய கர்த்தா யார் என்று சொன்னால் இந்த லக்கணம் தான். இந்த லக்கணத்துக்கு 2/12 இயக்கி பாருங்கள். அங்கே ஒரு அந்த அம்மாவுக்கு என்ன சொன்னா வந்து கரெக்டா மேச ஒரு லக்கணத்திற்கு நம்ம 12ஆம் பாவத்தை இயக்கும் போதும் நம்மளுடைய 2ஆம் பாவத்தை இயக்கும் போது என்ன சொன்னான்னா வந்து 6, 8 என்று சொல்லக்கூடியது அவங்களுக்கு இயங்கும். 6, 8 என்பது என்ன சொன்னா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்க எல்லாருமே வந்து ஒரு எதையுமே வந்து 6, 8 வந்து தவறாக நினைக்க கூடாது. அவங்களுக்கு 6ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். ஒரு மனிதனுக்கு 6ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். உங்களுடைய 12ஆம் இடத்தில் அவளுடைய 6ஆம் இடம் இருக்கிறது. உங்களுடைய 12, அவளுடைய 6, இது சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவள் வெற்றி அடைந்து விடுவாள். உங்களுடைய 2ஆம் இடம், அவளுக்கு அது 8ஆம் இடம். உங்களுடைய 2ஆம் இடம் நன்றாக இயங்கியது என்று சொன்னால் அவள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாள். 6ஆம் இடம் என்பது ஒரு உபஜயஸ்தானம், வெற்றி. 8ஆம் இடம் என்பது களவி, கிளவி இல்ல களவி. அதனால எப்பயுமே இயக்க தெரியணும், கட்டங்களை இயக்க தெரிந்தால் பெண்ணே உனக்கு தெய்வமாகி, பெண்ணே உனக்கு தெய்வமாகி சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கொடுப்பாள். இதற்கு உன்னுடைய லக்கணமே பிரதானம், லக்கணமே பிரதானம்.
லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் எவன் ஒருவன் கற்றுக்கொண்டானோ 7ஆம் இடம் என்ன சொல்றானா, நிம்மதியாக இருக்கும். இது 2 என்னைக்கு ஆஃப் ஆச்சோ 12ஆம் இடத்துல இருந்து உனக்கு நீ செயலிழந்து போனேன்னா பாடா மயிறு அப்படின்றவா. 2ஆம் இடத்துல கேட்டோன்னே, ஐயா ஒரு 2000 ரூபா கொடுங்க, எனக்கு இந்த செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னோடனே, இந்தாம 2000 ரூபா வேணுமா, கூட 500 ரூபா வேணுமா அப்படின்னா, நோ ப்ராப்ளம். இதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் இயக்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு கட்டத்திற்கும் 2/12 இயக்கி பாருங்கள், அது வெற்றி பெற்றுவிடும். அதோடைய காரத்துவத்துல தெரிஞ்சு இயக்கணும். இன்னைக்கு இவ்வளவுக்கு போதும். கண்டிப்பாக நிறைய இதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் தன்மைகள்ல தான் இதை பேசப்படுகிறது. எல்லாரும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும், எப்படி கொண்டு போறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தா நம்மெல்லாம் கண்டுபிடிக்கல. எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தான், நாமல்ல. இதை பேச வைத்ததும் இறைவன் தான், பேச சொன்னது கலைவாணி. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற அந்த லயனம், 2ஆம் இடத்துல இருக்கிற லயனம், இந்த எப்பயுமே ஒரு ஜோதிடத்துல 2 குடையவனோடு புதன் சேர்ந்து விட்டால் அந்த பேச்சு என்ன சொன்னாலும் சூப்பரா இருக்கும். அதற்கு இறைவனுடைய கொடுப்பனை வேணும். அதே மாதிரி உங்களுக்கும் இருக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாளும் இருக்க வேண்டும். நன்றாக பேச வேண்டும். எல்லா மனிதனும், பெண்ணோ ஆணோ, 2/12 இயக்க கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.